நல்லா யோசிச்சு பார்த்தேன் தம்பி. உங்களை நம்பி தான் இறங்குறேன். எதுவும் தப்பாயிராதில்ல? ஏன்னா நானே ஏழை, கஷ்டப்படுறவன். செட்டியார் சார், இந்த ஏழை கஷ்டப்படுறவன் இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர். உங்கள்கிட்ட பணம் ரெடின்னா நானும் ரெடி. நாளைக்கே நம்ம போய் பேசி முடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. சரி தம்பி. மற்றவங்களை ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணுற எதுவுமே தப்பு இல்லை. வா, உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்படி நான் யாருக்குமே விளக்கம் சொன்னதே இல்லை. லேர்ன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட், ஏர்ன் ஃப்ரம் சப்ஜெக்ட். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. இல்லாதவன் உடம்பை வச்சு கற்றுக்க, இருக்கப்பட்டவன் உடம்பை வச்சு சம்பாரி அப்படின்ட்டுருக்கார். இந்த சமூகம் நமக்கு என்ன கொடுத்துச்சோ அதே தான் நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறோம். உன்னை ஏமாத்துறவனை எதிரியாக நினைக்காத. ஒரு வகையில் அவன் உனக்கு ஒரு குரு. ஏன்னா நீ வாழ்கிறதுக்கு அவன் ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான்னு நினை. இது ஹீரோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். இதுக்கு தான் நான் அப்போவே ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன் கிட்ட டேட் வாங்க சொன்னேன். இது அப்கமிங் ஹீரோ மேடம். என்ன அப்கமிங்? லேட் கம்மிங். அண்ணா கிளி வா, ஆசை முத்தம் தா. என்னையா வானத்தில் வரைஞ்சிக்கிட்டு இருக்க? டைலாக் ரெடியா? இங்கே சொல்லு. அண்ணா கிளி வா, ஆசை முத்தம் தா. உன்னப்பா வர்றதுக்குள்ளே ஓடி போகலாமா? உன்னப்பா இல்லையா, உங்கப்பா. உன்னப்பா, உங்கப்பா, உன்னப்பா, உங்கப்பா, உன்னப்பா, உன்னப்பா, உன்னப்பா. இவன் பசியில் இருக்கான் போல. உன்னலையாப்பா? பசியிலே ஃபிலிமை தின்னுருவான் போல இருக்கே. டைரக்டர், என்னையா பண்ண போகிற? டேக் மேலே பார்த்துக்கலாம் சார்.